இன்னைக்கு பெரம்பூரில் சட்டமன்ற அலுவலகத்தையும் திறந்து வைக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னால பெரம்பூரே இன்னைக்கு வந்துட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய மக்கள் வருவாங்க அவர் பார்க்கறதுக்காக போது பாதுகாப்பு ஏற்பாடுகளுமே ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பேசும்போது நமக்கு யாரும் எதிரிகள், அதாவது பெருசா நம்ம எதிரிகள் யாரும் எதிர்க்க போகிறது, அவரும் திமுகவை எதிர்க்க போறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. குறிப்பாக தாவேகாவை பற்றி அவர் பேசும்போது நம்ம அண்ணன் அப்படின்ட்டு இல்லை சிஎம் விஜய் சார்னே நம்ம சொல்லுவோம், சிஎம் சார்னே நம்ம சொல்லுவோம். இவங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே புதிய அமைச்சர்கள் இப்போதான் வந்திருக்கிறாங்க. அவங்க தட்டு தடுமாறி கீழே விழுகும்போது நம்ம தாங்கி பிடிச்சி அந்த சமூகம் மேலே இழுத்து கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறது நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னரை வந்துட்டு எடுத்திருக்கிறாரு. வந்துட்டு ஆர் ஆசா அவர்கள் கிட்டத்தட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பரவாயில்லன்ற அளவுக்கு இப்போ பேசிட்டு இருக்காரு. இப்போ ஆர் ஆசா பேசுறதை கேட்டிங்கன்னா அவ்வளவு கொடூரமாக இருக்குது. என்ன சொல்றாரு அப்படின்னா, சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே ஒரு முட்டாள் முதலமைச்சர் முட்டாள் பைத்தியக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக சிஎம் விஜய் அவர்களை வந்து பேசுறாரு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு பெரம்பூரில் சட்டமன்ற அலுவலகத்தை இன்னைக்கு திறந்து வைக்கிறாரு. அதோட சேர்த்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு செயலியும் வந்து அறிமுகப்படுத்துறாரு. இந்த செயலி இப்போ இங்கே அறிமுகப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி முதலமைச்சர் அவருடைய நேரடி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அந்த புகார் அளிக்கக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்குது. அதுக்காக வந்து கியூ நீட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் நம்பிக்கையோடு வந்து க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ அதை வந்து ஊடக செய்திகளில் பார்த்தோம். அப்போ கண்டிப்பாக முதல்வர்கள் நம்முடைய குறைகள்லாம் கேட்டு சரி பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அத்தனை மக்கள் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் மேல் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த செயலி என்ன பண்ண போகுது பெரம்பூரில் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னா கூட அதை பயன்படுத்துகிற விதம்லாம் நம்ம பேசியிருந்தோம். ரொம்ப ஈஸியாக வந்து முதல்வரை அணுக முடியும், ரொம்ப ஈஸியாக வந்து முதல்வர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், நம்மளுடைய குறைகளை தீர்க்க முடியுன்ற நம்பிக்கையோடு அந்த செயலியை நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோடு சேர்த்து இன்றைக்கி பெரம்பூரில் சட்டமன்ற அலுவலகத்தையும் திறந்து வைக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னால பெரம்பூரே இன்றைக்கி வந்துட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நிறைய மக்கள் வருவாங்க அவர் பார்க்குறதுக்காக போது பாதுகாப்பு ஏற்பாடுகளுமே ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று பண்ணியிருந்தார். போதை ஒழிப்பு மாநாடு அவருடைய அமைப்பு சார்பாக வந்து பண்ணியிருந்தார். நம்ம நினச்சது ஓகே கட்சி பேரை அறிவிக்க போகிறார், கட்சி கொடியை அறிவிக்க போகிறார் அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போதைக்கு வந்து போதை ஒழிப்பு மாநாடு. இதுக்கு முன்னாடி நான் போதை ஒழிப்பில் நான் வந்து ஈடுபட்டிருக்கேன், என்னுடைய சர்வீஸ் டைமில் நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படிங்கிறலாம் பகிர்ந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு போதை ஒழிப்பு மாநாடு வந்து பண்ணியிருந்தார். அதில் அவர் பேசிய விஷயங்கள், அங்கே நடந்த மாநாடு என்ன இம்பேக்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பேசிய விஷயம், நிறைய பேர் பாஜகவில் இருந்துமே அங்கே வந்திருந்தாங்க, அதிமுகவில் இருந்துமே நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய கட்சிகள்லேருந்து நிறைய பேர் வந்து அண்ணாமலையை நோக்கி வந்ததையும் பார்த்தோம். ஏன்னா ஒரு பெரிய கூட்டத்தை வந்து அங்கே பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்துட்டு பஸ்ஸில், வேனில், கார்லலாம் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய கூட்டத்தை வந்து காட்டி இருந்தார். இந்த முதல் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது நமக்கு யாரும் எதிரிகள், அதாவது பெருசா நம்ம எதிரிகள் யாரும் எதிர்க்க போகிறது, அவரும் திமுகவை எதிர்க்க போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. குறிப்பாக தாவேகாவை பற்றி அவர் பேசும்போது நம்ம அண்ணன் அப்படின்ட்டு இல்லை சிஎம் விஜய் சார்னே நம்ம சொல்லுவோம், சிஎம் சார்னே நம்ம சொல்லுவோம். இவங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே புதிய அமைச்சர்கள் இப்போதான் வந்திருக்கிறாங்க. அவங்க தட்டு தடுமாறி கீழே விழுகும்போது நம்ம தாங்கி பிடிச்சி அந்த சமூகம் மேலே இழுத்து கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறது நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னரை வந்துட்டு எடுத்திருக்கிறாரு. அதை தாண்டி தாவேகா ஆட்சியை பற்றியும் பெருசாக வந்து ஒரு குறை சொல்லவே இல்லை. குறிப்பாக வந்து இந்த கடன் வாங்கக்கூடிய விஷயத்த வந்துட்டு தாவேகா ஆட்சி ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நான் அடித்து சொல்கிறேன், தாவேகா ஆட்சியில் ஆண்டுக்கு 80,000 கோடி கண்டிப்பாக கடன் வாங்க தான் போகிறாங்க. 14 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் வந்து 15 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தாவேகா அரசு ஆட்சி முடியும் போது இருக்குன்ற மாதிரி ரொம்ப ஆணித்தனமாக அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படி பார்க்கும்போது நேற்று கூடின கூட்டம், அவர் பேசிய பேச்சு, நடந்துக்கிட்ட விதம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி ட்ரால்ஸாக நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க அவரே வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுற மாதிரி காட்டிக்கிறார், 20 பேர் சுற்றி நின்றுக்கிறாங்க, அதை அமுக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது
இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு, 2031 அடுத்த சட்டமன்ற தேர்தலை தான் நான் டார்கெட் பண்ணுறேன், இந்த இடத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இவர் ஒரு பிளானோட தான் வந்திருக்காருன்றது தெளிவாக தெரியுது. இப்போ போதை ஒழிப்புக்காக நான் சில விஷயங்கள் பண்ணுறேன், அடுத்து ஒரு ஆப் ஒன்று வெளியிட போகிறேன், அதில் எங்கெங்கே என்னென்ன கூட்டம் நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறேன், புதிய தலைவர்கள் நிறைய பேர் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளாக ஒரு பெரிய ஒரு ஸ்டீரியோ டைப் உடைக்கப்பட்டிருக்கு. திமுக அதிமுக அந்த ரெண்டே கட்சி தான் வந்து ஆட்சியை மாற்றி மாற்றி ஆளும், யாருமே வர முடியாதுன்னும் போது தாவேகா அப்படின்ற கட்சி 2.5 ஆண்டுகளில் விஜய்ன்ற ஒரு பெரிய சக்தி என்ன பண்ணியிருக்கு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இவர் பண்ணும்போது நம்ம இத்தனை ஆண்டுகளாக வந்து பாஜக தரப்புலேருந்து பேசியிருக்கோம், பாஜகவை தாண்டியும் நமக்கு ஒரு செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருக்கோ, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா அப்படிங்கிறதுக்காக இறங்கியிருக்காரு. ஆனால் இறங்கின உடனே நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், நான் உடனே வந்து களத்தில் இறங்கி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நம்ம இப்போதைக்கு வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மக்களுடைய பல்ஸை பிடிக்கலாம், நமக்கு எவ்வளோ ஆதரவுங்கிறத பார்க்கலாம், ஒர்க் பண்ண வைக்கலாம், எல்லாரையும் ஒர்க் பண்ணுங்க, களப்பணி ஆற்றுங்க, களப்பணி ஆற்றி அதை கட்சியாக மாற்றுங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சட்டமன்றத்தில் எதிர்கொள்ளலாம் அப்படின்ற இடத்துல இருக்கார். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே. இந்த டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள அவருக்கு வந்து வயசு கொஞ்சம் அதிகம் ஆயிடும். ஸோ அவர் அடுத்து களமாடுவாரா, அடுத்து வந்து போட்டியிடுவாரா அப்படிங்கிறது தெரியல. அடுத்து திமுக எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போது உதயநிதி ஒரு பக்கம் வராரு, இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் நாளுக்கு நாள் அவருடைய செல்வாக்கு எகிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நார்த்தில் கூட பிஎம் போட்டிக்கு ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து கலந்துக்க கூடாது, அங்கே பாருங்க சொன்னோன்னே ரோடு போட்டாங்க, சொன்னோன்னே எல்லாமே நடக்குது, சிறுவர்கள் ஒரு வீடியோ போடுறாங்க, அடுத்த நாளே ரோடு வருது, அடுத்த நாளே பஸ் வருது, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இவர் இந்தியாவோட பிரதமர் ஆனால் எப்படி இருக்குன்ற அளவுக்கு அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு பயங்கர சக்தியாக உருவாகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு வந்து அடுத்து அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அதிமுக எதிராக செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து தாவேகாவுக்கு எதிராக தான் வந்து அவங்க பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அண்ணாமலையும் ஒரு சக்தியாக வந்து நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 2 இதுலையுமே வந்துட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைலமாவில் இருப்பாங்க. தாவேகாவுமே வந்து புதிய சக்தின்னு சொல்கிறாங்க, அவங்க இதுலேயுமே சில சிக்கல்கள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களும், திமுக அதிமுக வேணான்னு சொல்லிட்டோம், வேற வழியே இல்லாமல் நம்ம திமுக ஆதரவு அளிப்போம், ஏன்னா வந்து பாஜக உள்ள வந்து நினச்சிக்கிட்டு இருந்தவங்களும் சில பேர் இருப்பாங்க. அதில் சில பேர் யாருக்கும் வேண்டாம், புதுசாக யாராவது பார்ப்போம்னு இன்னமும் சில பேர் இருப்பாங்க, திரைக்க வச்சு இதெல்லாம் வேண்டாம், வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அண்ணாமலர்கள் ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அவருடைய சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது அவருக்கான பிஆர் டீம் ஒர்க்கிங்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஸோ அவங்க என்ன கொள்கையை கொண்டு வராங்க, என்ன கோட்பாடு இருக்க போகுது, இல்லை பாஜகவோட கொள்கையை தான் வந்து கொண்டு வர போகிறாங்களா, இல்லை பாஜக வந்து இறக்கி விட்டுருக்கா, விஜயை வந்து சமாளிக்கிறதுக்காக வந்துட்டு அண்ணாமலை இறக்கி விட்டுருக்கா, இப்படிங்கிற மாதிரியான பல ஆளுடங்கள் வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து பொறுமையாக பார்ப்போம். ஏன்னா வந்து இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சும்மா மேலேருந்து பார்க்கும்போது தெரியும், பட் உள்ளுக்குள்ளக்கூடிய அரசியல் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த செட்டப் வந்து கரெக்டாக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீமானவர்கள் இந்த போட்டிக்குள்ளே வருவாரா மாட்டாராங்கிறது தான் பெரிய ஒரு பேசுபொருளாகவும் கேள்வியாகவும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அடி வாங்கி அப்படியே கீழே போயிட்டுருக்காரு. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அவர் இவ்வளோ வருஷங்கள் போராடினதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி 2026 தேர்தலில் வந்து பண்ணிருச்சு. ஸோ அவர் வந்து திரும்ப மீண்டு எழுந்து வருவாரா, இந்த போட்டிக்குள்ளே சேருவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நேற்று இடும்போனம் கார்த்திக் கூட மக்கள் அரங்கம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஒரு டிவியில். அதில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் எப்போவுமே கரூர் சம்பவத்துக்கு காரணம் வந்துட்டு இவருன்னு விஜய் அவர்கள் நான் சொல்லவே இல்லை, அவர் கொலையாளின்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருடைய பழைய வீடியோ ஒன்று எடுத்து இன்றைக்கி வந்துட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர் தான் மேடையில் தெளிவாக சொல்லியிருக்கார், எடிட்டர் போடுவார் பாருங்கள், இந்த பிரச்சனைக்கு இந்த கொலைக்கு காரணமே வந்துட்டு விஜய் தான், நீ என்ன வேணால் போட்டுக்க, நீ கேஸை போடு, அப்படி போடு அப்படிங்கிற மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினவர் தான் வந்து இடும்போனம் கார்த்திக் அவர்கள். இன்றைக்கி வந்துட்டு அப்படியே மாற்றி பேசுகிறதெல்லாம் வந்து பார்க்க வேண்டி இருக்குது. இதை தாண்டி வந்துட்டு பேசக்கூடிய பேச்சுகள், இப்போ வந்துட்டு ஆசா அவர்கள் கிட்டத்தட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பரவாயில்லன்ற அளவுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஆசா பேசுகிறத கேட்டிங்கன்னா அவ்வளவு கொடூரமாக இருக்குது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே ஒரு முட்டாள் முதலமைச்சர், முட்டாள் பைத்தியக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக சிஎம் விஜய் அவர்களை வந்து பேசுகிறாரு. அதில் சொல்கிறது பார்ட்டி ஃபண்டுன்னு வந்துட்டு எல்லாம் எந்திச்சு ஓடிட்டோம்னு சொல்கிறாரு. யார் ஓடினது? அப்போ இதுக்கு சிலது கேட்டார், என்ன பார்ட்டி ஃபண்டு, என்ன பார்ட்டின்னு சொல்லுங்கள், சொல்லாமல் ஏன் நீங்கள் வந்து மாற்றி பேசுகிறீங்கன்னும் போது ஆதவர்ஜுனா எழுதும் சொல்கிறாரு, நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னோம், என்ன பார்ட்டின்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல பயமா?
பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்ல தெரிஞ்ச முதலமைச்சருக்கு இது என்ன பார்ட்டின்னு சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஒரு சின்ன கேள்வி, ஒரு பாமரனுக்கு கேட்கக்கூடிய கேள்வி, ஏயா பார்ட்டி ஃபண்டுன்றாங்க, இத்தனை வருஷமா யார் ஆண்டது? ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. அதிமுக பற்றி தான் அவங்க சொல்லிட்டாங்களே தீந்து போன சக்தின்னு சொல்லிட்டு, தீய சக்தி திமுகன்னு சொல்கிறாங்க. உங்களை பார்த்தா கேட்குறாங்க. நம்ம ஓகே, நான் என்ன கேட்குறேன், அவங்க பயந்துட்டாங்க, எந்த பார்ட்டின்னு சொல்கிறதுக்கு பயந்துட்டாங்க, யாருன்னு சொல்ல பயந்துட்டாங்க அப்படின்னு. சரி, யாருன்னு சொல்ல பயப்பட்டுமே பார்ட்டி ஃபண்டு தான் என்ன? பார்ட்டி ஃபண்டு வாங்கினியா இல்லையா அதை சொல்லு ஃபஸ்ட்டு. நீ வாங்கவே இல்லை, நான் தொட்டவே பார்ட்டி ஃபண்டே எனக்கு கிடையாதுப்பா, நாங்கள் எங்கள் ஆட்சியில் வந்து தூய ஆட்சி, நாங்கள் பார்ட்டி ஃபண்டே வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு யாருன்னு சொல்ல தைரியம் இருக்கா, யாருன்னு சொல்ல திராணி இருக்கா, எங்களை வெளியே ஓடிட்டோன்னு சொன்னீங்களே, நீங்களாம் வந்து முட்டாள்தனமாக பேசுகிறீங்கன்றக்காக தான் எங்கள் ஆள் வெளியே போயிட்டாரு அப்படின்னு. வெளியே போகிறது வந்து வீரராஜா, நீ வந்து பேசணும், மேலே நின்று பார்ட்டி ஃபண்ட் நான் வாங்கினா இல்லையா சொல்லு, நான் ஆதாரம் தரேன், நீ தரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பிடி அரசகுமார் கிட்டத்தட்ட 59 பள்ளிகள் நினைக்கிறேன், 59 பள்ளிகளுக்கும் மேலே வந்து நீங்கள் புகார் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க வாங்கின பார்ட்டி ஃபண்டு, ஐ மீன் அந்த சொல்லுவாங்க இல்லையா, உங்களுடைய காலேஜ், உங்களுடைய பள்ளிக்கூடத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி தரோம்னு சொல்லிட்டு வாங்குவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே புகார் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதையும் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக தான் வந்துட்டு நடந்துருக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கோ அது சொல்கிறதுக்கோ திராணி இல்லாமல் திரும்ப திரும்ப வந்து அவங்களையே வந்துட்டு குறை சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. திருமாவளவன் அவர்கள் ரீசெண்ட் டேஸில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் வந்து நம்மளே சொல்லியிருந்தோம், எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு, முன்னாடி ஒன்று சொல்கிறாரு, பின்னாடி ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவரே கொந்தளிச்சு ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் திமுகவோட பயங்கரமாக அப்படி கனெக்ஷனில் இருக்கார். அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் போயிட்டுருக்கு, நண்பர்களாக மாறிட்டு இருக்காங்க. அவங்கள எதிர்ப்பாக வந்தவர் தான் சீமான். ஆனால் இன்றைக்கி அவரே வந்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் பார்க்கும்போது இன்றைக்கி அதை மென்ஷன் பண்ணி திருமாவர்கள் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, கலைஞருக்கு பேனா சிலை வச்சேன் அப்படின்னா நான் வந்து ஒட்டப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் சீமான். எஸ், கலைஞர் அவர்களுக்கு பேனா சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து கருத்து கேட்பு கூட்டம்னு நடந்துச்சு. அப்போ வந்து உண்மையிலே பாராட்டலாம், அந்த விஷயத்தெல்லாம் வந்து சீமான் அவர்கள் ரொம்ப தைரியமாக பண்ணியிருந்தாரு. நேரம் என்ன பண்ணுறாங்க, கருத்து கேட்பு கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புக்கு மேலே வந்து திமுக காரங்க தான் இருக்காங்க. மேலே ஏறி போனவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேயே அந்த இடத்துல வச்சே சொல்கிறாரு, நீ மட்டும் கலைஞருக்கு பேனா செல்ல வச்சேன்னா நான் அடித்து உடைக்கிறேன், நீ முடிஞ்சா தடுத்து பாருங்க. சண்டைக்கு போனார். அங்கே இருக்கவங்களாம் குயான்னு கத்துறாங்க, வா வந்து பாருன்னு சண்டையெல்லாம் போயிட்டு இருந்தார். ஸோ நம்மலாம் வந்து பார்க்கும்போது வாவ் வாட் அ மேன் ஹீ இஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் அப்படியே மாறி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி சொன்னார் இல்லையா அவரை, அதுக்கப்புறம் சண்டாளம் கூட சொன்னார் கலைஞர் அவர்களை. அப்படி சொன்னவரை இன்னைக்கு வந்துட்டு திமுக கொஞ்சம் குழாவுது, அவர் பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுது, பொது வேட்பாளர் அறிவிக்கிற அளவுக்கு வச்சிருக்குது. ஆனால் நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லுங்கள்? விசிகா என்ன பாவம் பண்ணுச்சு? குறிப்பாக நான் என்ன பாவம் பண்ணேன்? திமுக என்ன தவறு செஞ்சாலும், திமுக என்ன தான் நடந்தாலும், பாலியல் குற்றச்சாட்டு நடந்தாலும் சரி, வேங்கவேல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தலித் இளைஞருக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்தாலும் சரி, எதையுமே கண்டுக்காம நான் உங்களுக்காக தான் நான் நின்னேன், உங்களுக்காக தான் நான் வந்து போராடினேன், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டினேன், நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வந்தேனே. ஆனால் என்னைய வந்து நீங்கள் வந்து எதிரி மாதிரி பார்க்குறீங்களே, இது நியாயமா சொல்லுங்கள்? நீங்கள் தானே வந்து நீங்கள் என்ன இது வந்து வேணாம் கூட்டம் வெளியே போகணும்னு சொன்னீங்க, திருமாவளவன் வெளியே வந்தான், நீங்கள் எப்படி வந்து என்னை தப்பாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உருக்கமாக வந்து பேசுகிறாரு. இதைத்தான் வந்து ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் திருமாவர்கள்ட்ட. தயவு செஞ்சு அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துருங்க, அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துருங்க. வந்துட்டீங்கன்றதை நம்புங்க. நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்றதை தாண்டி அவங்க உங்களை வேணான்னு சொல்லி அமுச்சுட்டாங்க. நீங்கள் வேண்டான்னு சொல்லி அமுச்சு தான் இன்னைக்கு திமுக விசிகாவுக்கும் பத்திக்கிட்டு எரியுது. அவன் அங்கேருந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா விசிகாக்காரங்க பத்திக்கிட்டு இங்கேருந்து பேசுகிறாங்க, அந்த பக்கத்துல இருந்து எதிர்வினைகள் வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசு உண்மையாவே அமைச்சராக போட்டதுக்கு என்ன சொல்றது, சரியான நேரத்தை சரியான ஒருத்தர் போய் இறக்கியிருக்காங்கன்ற மாதிரி. நீங்க அந்த மனுஷன் அது என்ன ஊருன்னு தெரியல, என்ன ரோடுன்னு தெரியல. நான் ஒரு வீடியோ தான் பார்த்தேன், நான் எடிட்டரை போட சொல்றேன். அது ஒரு குண்டு குழியுமா இருக்க ரோடு, ஒரு வீடியோ ஏரியா, அந்த ஏரியாக்குள்ள போய் அவ்வளோ சகஜமாக உட்காந்து போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும், ஏன்னா அவர் அந்த மாதிரி இடத்துல வந்து வந்தவர், அவருக்கு தெரியுது கஷ்டம். ஒரு அமைச்சர்னா இப்படி தான் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அது நீ கண்ணு முன்னாடி பார்க்குறோம். நீ என்னதான் தாவேக்காவை அது இதுன்னு என்னென்னா பேசினாலுமே உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, அந்த அமைச்சர் சூப்பராக செயல்பட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வன்னியரசு இட்ஸ் எ கரெக்ட் சாய்ஸ்ன்ற மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. அவர் பக்கம் அவர் அந்த மக்களை போய் பார்க்குறதும், அந்த மக்களுக்கு கூட உட்காந்து பேசுகிறதும் அவ்வளவு அழகாக தமிழ்நாடு அரசியலில் இவ்வளவு நல்ல விஷயங்களை பார்க்க முடியுதுன்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது திருமாவர்கள் இன்னமும் வந்து திமுக பக்கம் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறது, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் உறவோடு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறது சரியாக இருக்காது. அது தாவேகா தலைமைக்குமே
ஒரு எரிச்சலையும் கடுப்பையும் உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முருகர் சர்ச்சை வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. முருகர் வந்து வடக்கில் பிறந்தாரா தெற்கில் பிறந்தாரா அப்படிங்கிற சர்ச்சை போயிட்டு இருக்கும் போது நம்மளுடைய பழனி தண்டாயுதபாணி ஆலயம் அந்த கோயிலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 100 கோடி ரூபாய் நிலத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு விற்றுருக்காங்க, கோயில் நிலத்தை அப்படின்ற ஒரு செய்தி வருது. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி தண்டாயுதபாணியோடைய அந்த பழனிமலை அடிவாரத்தில் ஒரு பெரிய இடம் 1 ஏக்கர் 44 சென்ட் நிலம் வந்து அந்த காலத்தில் 1888 குப்புசாமி மளிகைக்காரர் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தண்டபாணி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த நிலத்தை வந்துட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இனாமாக கொடுக்குறாரு. அது கோயில் நிலமாக அதை வந்து கொடுக்குறாரு. அதை வந்து தண்டபாணி தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. ஸோ தண்டபாணி ரொம்ப காலமாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய இறப்புக்கு அப்புறமா அதை இன்னொருத்தர் வந்து அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலி இடம் தான் என்ன பண்ணுவாங்க, கடைகள் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ கடைகள்லாம் போட்டு அந்த இடத்துல ஆக்கிரமிப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு லீஸும் வாங்கப்பட்டிருக்கு, அதுக்கு வாடகையும் வாங்கப்பட்டிருக்கு. ஆனால் எந்த ஒரு ரசீது சீட்டு எதுவுமே கொடுக்க வாங்கப்பட்டிருக்கு. ஒரு கோயில் நிலம், கோயில் நிர்வாகத்தை தாண்டி இந்த நிலத்தை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாம தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்திருக்கு. அந்த இடத்துல திடீர்னு ஆய்வு மேற்கொண்டு இது கோயிலுக்கு சொந்தமான நிலம் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் அகற்றுறாங்க. அப்போ இந்த தண்டபாணின்ற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து காவல்துறையே பிடிச்சி இழுத்து வெளியிட்டு போகிறாங்க. நீங்களாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ என்ன சர்ச்சை வெடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த இடத்த கோயில் நிர்வாகத்துக்கே தெரியாமல் 100 கோடி ரூபாய் நிலம், அந்த நிலத்தோட மதிப்பு 100 கோடி ரூபாய், அதை வந்து வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ இது நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக அதில் இந்த விற்பருக்கு யூஸ் பண்ணாங்க சார் பதிவாளர், ஒரு 10 ரூபா பதிவு பண்ணுற சார் பதிவாளர், அவருக்கு பதவி உயர்வும் வந்து கிடச்சிருக்கு. இந்த 2 நாளில் கிடச்சிருக்குது. அப்படின்னும் போது இதுக்கு பின்னாடி ஏதோ சதி நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு ஊடகங்கள் கையில் எடுத்திருக்காங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு பின்னாடி யாருக்கெல்லாம் வந்து தொடர்பு இருக்கிறது, இது எவ்வளோ காலம் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி கோயில் நிலங்கள் பிரச்சனை வந்து ரொம்ப காலமாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கு இனாமா கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்றதை தாண்டி அது இன்னொருத்தவங்களுக்கு விற்கக்கூடாதுன்ற மாதிரி அக்ரிமெண்ட்லேயே சைன் பண்ணியிருப்பாங்க, பத்திரப்பதிவும் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி விற்கிறது விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக ஊழல் பண்ணக்கூடிய ஒரு துறையாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது கண்டிப்பாக இது தாவேக அரசு இதை வந்து நோட் பண்ணணும். குறிப்பாக வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு யோசிக்கிறேன். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட அவருடைய பேரும் வந்துட்டு சேர்றதுக்கான அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. அப்படின்னும் போது இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னொரு பக்கம் டிவிகே எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் அவர்கள் மேடையில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சாலைகளில் பேனர் வைக்கிற அந்த கலாச்சாரத்தை வந்துட்டு எப்பவுமே வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து விரும்புறது கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது வந்து நிறைய விபத்துகளை நிறைய விஷயங்களை கொண்டு வருது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். உண்மையில் நல்ல விஷயம். அதில் அறப்போர் இயக்கம் என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை கட் பண்ணி அவங்க ஒரு பதிவாக ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பதிவில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறத தாண்டி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒரு கேஸ் போடுறாங்க இல்லையா, அதில் தாவேகாக்காரங்க அப்படின்றவங்க சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கான அபராதம் விதிக்கப்படணுங்கிறதையும் மேடையில் பகிரங்கமாக அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பேனர் பிரச்சனைங்கிறது ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்குது. விஜய் அவர்கள் நடிகராக இருந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு இந்த பேனர்னால ஒரு பெண் இறந்து போனதை வந்துட்டு உருக்கமாக வந்து பேசியிருப்பார். ஸோ அந்த ஒரு செய்தி நான் ரொம்ப கலக்கமாக இருந்துச்சு. ஸோ பேனர் வைக்காதீங்க அப்படின்னு. ஆனால் பல இடங்களில் இன்றைக்கி தாவேக நிகழ்வுகளில் அந்த பேனர் வைக்கிற கலாச்சாரங்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ திமுகவோட போட்டுமே அது ஒரு மாற்றம்ன்றீங்க, அந்த விஷயத்தையும் அப்படியே வந்து இது பண்ணிவிடுங்க. அந்த பேனர் கலாச்சாரத்தினால இங்கே யாருக்கும் ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் வரக்கூடிய தலைவர் வந்து இப்படி கீழே திரும்பி பார்க்குறதுக்குள்ள அந்த பேனர் கடந்து போயிடும். அதை ஏன் வந்து மக்கள் முன்னாடி வச்சு நான் அந்த ஏரியாவில் பெரிய ஆள் தான், நான் இங்கே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நல்லது செய்யுங்க. 4 பேருக்கு வந்துட்டு வீட்டில் அவங்க பிரச்சனையை போய் நேரில் போய் கேளுங்க. ஒரு எம்எல்ஏ அப்படின்னா அந்த தொகுதிக்கு அடிக்கடி வந்துட்டு போங்க, அந்த மக்களை போய் நேரடியாக சந்திங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேரும் அவங்க இதுவும் வந்துட்டு நியூஸில் வரப்போகுது, எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. மக்களுக்கு உங்கள் முகம் வந்து அழகாக வந்து பதிய போகுது. எங்கேயாவது போய் யாராவது கேட்டாலும் உங்கள் மேலே யாருன்னு கேட்டால் இந்த எம்எல்ஏ நம்மால் தான், அந்த பாருங்க டீ குடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்துக்குங்க. அதை விட்டுட்டு பேனர் வச்சு நான் வந்து கோப்பாசே, நான் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் இவருன்னு சொல்லி நீங்கள் பேனர் வைக்கிறதுனால ஒரு யூஸ்மே இல்லை அப்படிங்கிறதையும் வந்துட்டு தெரியப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எந்த நேரம் மு க ஸ்டாலினுக்கு கோபம் வருகிறதோ அப்போது தாவேக ஆட்சி முடிந்துவிடும்.
அவருக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து திமுக அதிமுக கூட்டணியை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் அமைதியாச்சு. இப்போ வேறு வழியே இல்லாமல் இது அங்கே தான் போய் முடிய போகுதுங்கிறதோட இது ஒரு என்ன சொல்ல சமிக்கைகள் தான் வந்து பேசக்கூடிய விஷயங்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? பாருங்கள், உடனே தாவே காட்சி கலைஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. ஸோ மக்களுக்கு கோபம் வந்ததுனால தான் வந்துட்டு கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ கோபங்கிறது வந்துட்டு அவருக்கு வந்தால் இவருக்கு வந்தால் கிடையாது. மக்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா இங்கே மாற்றம் வந்துடும். இதே மக்கள் திரும்ப வந்து விஜயர்கள் மேலே கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னொருத்தங்களை தேர்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ கோபங்கிறது மக்களுக்கு வந்தால் மட்டும்தான் மாற்றம் வருமே தவிர இவருக்கு வந்து அவருக்கு வந்தான்னு சொல்லும் போது இது அரசியலுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. குறிப்பாக வந்து அதிமுக திமுகவும் நாங்கள் வேறு இல்லை ஒன்றுதான் அப்படிங்கிறத இப்போ மைண்ட் செட் பண்ணுறாங்க. ஸோ திமுக அதிமுக அந்த காதல் ஜோடிகள் வந்து இணைய போகிறாங்க. அது கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம். அதோட சமிக்கைகள் தான் வந்து இப்போது ஒரு கொடுத்த விஷயங்கள். ஸோ இப்படி தான் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் போயிட்டுருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க? உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.